ஹாய் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பூனே வந்திருக்கோம். லைக் மார்னிங் ஒரு 8 போல வந்தோம். தென் பைக்கு பக்கத்தில பைக் சர்ச் பண்ணோம். அப்போ வந்து ஓகே பைக்ஸ் அப்படிங்கிற பைக் ரெண்டர்ஸ்லாம் பைக் அவைலபிளா இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா எடுத்தோம். பெர் டேக்கு பார்த்தீங்கன்னா 600 வாங்குறாங்க. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ். ஸோ நாங்கள் 2 டேஸ்க்கு வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பூனே வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலி ஒரு மாதிரி அழகா இருந்துச்சு. சிமிலர் டூ பெங்களூர் தான். ஒரு மாரி சில்லுன்னு இருந்துச்சு. பட் என்ன பொல்யூஷன் இல்ல. ஒரு மாரி கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. டிராஃபிக்கும் இல்ல. அப்புறம் போயிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நியர்பைல ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு சர்ச் பண்ணோம். அப்புறம் ஒரு ஹோட்டல் வந்து பார்த்தோம். அங்க வந்து தோசை. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஸ்டைல்ல எப்படி ஒரு தோசை சாம்பார் இருக்குமோ, அதே மாரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் எங்க டெஸ்டினிய நோக்கி. போற வழியில பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்பாட் நல்லதா இருந்துச்சு. அழகா இருந்துச்சு பார்க்க. அங்கே கொஞ்சம் லைட்டா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, தென் இந்த ஸ்பாட் பர்ட்டிகுலரா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு லேக் பக்கத்தில ஒரு ரெஸ்டாரண்ட். அதோட வியூ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து சடனா மழை வேற பெஞ்சுச்சு. கிளைமேட் ரொம்ப மாறிடுச்சு. ஸோ அங்கே ஒரு டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு அந்த வியூ பாருங்களேன், அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பரான வியூ. மலையில அப்படியே டீ குடிக்க நல்லா இருந்துச்சு. முடிச்சுட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் ட்ரீம் இதுதான். மான்சூனில் மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி பைக் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லாங் ட்ராவல். இது அரௌண்ட் 50 கிலோமீட்டர் இந்த மாதிரி நாங்கள் போனோம். போகிறப்போ ரொம்ப சூப்பரான இடம் எல்லாமே இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த அந்த மலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இல்லை. லைக் லிட்டரலி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லாமே ரெயின் கோட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்களோட ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் அரௌண்ட் ட்ரக். ஒரு 1 ஹவர் ஆச்சு ட்ரக் பண்ணுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு ஏதோ ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினச்சோம். பட் போக போக தான் தெரிஞ்சுச்சு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. பட் சீரியஸ்லி சொல்கிறேன், இது ரொம்ப ஒர்த்தான ஸ்பாட். அதை அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப டயர்டாகிடுச்சு. பட்டு போன அந்த போட்ட எஃபோர்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல வியூ அது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். கிளைமேட்டும் அது மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. தென் எங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்தோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு வியூ இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லா ரீல்ஸ் எடுத்து தான் பார்த்துருப்பீங்க இந்த வியூ. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கேருந்து பார்க்குறப்போ. தென் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் எல்லாத்தையும். அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த எப்போயாவது நம்ம வந்து ஊட்டி, கொடைக்கானல் இங்கெல்லாம் போவோம் மான்சூனில். அந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய தடவை விசிட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ ஒர்த்தாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் மகாராஷ்டிராவோட மான்சூனுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கேருந்து போக வந்து மனசே இல்லை. அப்படி கொஞ்ச நேரம் படுத்துனேன் அந்த இடத்துல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீடியோக்காக படுக்கல, உண்மையிலே எனக்கு படுக்கணும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. திரும்ப ஈவினிங் வந்து நான் சொன்னேன்ல ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கே தான் வந்து ஒரு 4 o'clock போல் வந்தோம். வந்து இந்த வியூவில் வந்து ஒரு லஞ்ச் அப்போ தான் சாப்பிட்றோமே சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்போது கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஈவினிங் ஆச்சா கோல்டிஷாக இருந்துச்சு. தென் பேக் டு பூனே வந்துவிட்டோம். பூனே அங்கே தான் நைட்டு ஸ்டே. ஸோ அங்கே வந்துவிட்டோம். இங்கே ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னா, யாருமே ஹெல்மெட் போட மாட்றாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. நான் முக்கால்வாசி பார்த்துட்டேன். சென்னையாக இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இங்கே வந்து யாருமே ஹெல்மெட் போட மாட்றாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காங்க. இப்படி இருந்தால் எப்படி சொல்லுங்கள்? தென் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பூனேயில் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பிஜிக்கு தான் போயிருந்தோம். ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களோட ரூம் இதுதான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இதுதான் எங்களோட பிஜி. தென் இதுதான் எங்களோட வியூ. ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நல்ல வியூ, நல்ல பிஜி. தென் எனக்கு போர் அடிச்சிச்சு. ஸோ நான் வந்து அப்படி வெளியே கிளம்பிட்டேன். இன் சர்ச் ஆஃப் டீ தேடி அப்புறம் சுற்றிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். ஃபைனலாக ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சேன். ஓகே, நல்ல ஹோட்டல். தென் உள்ளே போனால் நீங்களே பாருங்கள், என்ன புரியுது எனக்கு. ஒரு பேசிக்கான ஒரு நல்ல ஒரு பூனேங்கிறது எவ்வளோ பெரிய மெட்ரோ சிட்டி. எல்லாமே ஹிந்தியில் இருந்தால் எப்படி புரியும்? தென் எனக்கு தெரிஞ்ச ஒன்று டீ வாங்கிட்டு குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் திரும்ப ஹைதராபாத் வந்துவிட்டோம். அங்கே எனக்கு மார்னிங்கில் ஒரு சன்ரைஸில் ஒரு பிளேஸ் வந்து பார்க்கணுன்னு நான் வச்சுருந்தேன். அதான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க புத்தா ஸ்டாச்சு. இது ஒரு நல்ல பிளேஸ். எப்படி சொல்கிறது, லைக் வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறதுக்கு. தென் மார்னிங் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸ். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா பேக் டு என் ஃப்ரெண்டோட ஃப்ளாட்டுக்கே வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு நல்ல ட்ரிப். பை டாட்டா.